ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா அந்த கேமோட கேம் ப்ளே மற்றும் உள்ளுக்கு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அமைக்கி விடுங்க. அப்போ தான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். லோடிங் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் வருது. இது எதுக்குள்ள அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, இரங்கல் 2.0 அந்த மேப் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போவுமே உள்ள அனிமேஷனு நம்மளுக்கு அப்பவுமே இந்த கேம் வர வேண்டியது தான். கொஞ்சம் இந்தியா கவர்மெண்ட்டு அப்ரூவல் கொடுக்காம நிறைய வேலை பார்த்ததுனால இது இவ்வளோ லேட்டாகி வருது பார்த்தீங்கன்னா. அதுதான் அல்லாத அப்படியே பந்துக்குள்ளே அப்படி நேராக போகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு சுரங்க பதவியில் அப்படி போய் வரும். என்ன பாருங்கள். ஸோ எங்கன்னு போகுது சூப்பர். அப்படி தான் வெளில ஸ்க்ரீன் வந்துச்சு. இன்னும் அப்படியே போச்சுன்னா பப்ஜியோட நினைவுகள்லாம் அதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வந்துட்டு பார்த்தீங்களா, இதை தான் சொன்னேன். மெயின் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேரக்டர் வைக்கணும், நான் கேரக்டர் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த பப்ஜி மொபைல் மாதிரி தான். எதுலலாம் பப்ஜி மொபைலில் எழுதியிருக்குமோ அதே இடத்துல பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்கும். பார்த்தீங்களா, அதில் பப்ஜி மொபைலில் இருக்கும், இல்லை பேட்டில் கிரவுண்ட்ஸ். இது அந்த வெல்கம் ரிவார்டு. ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த வெல்கம் ரிவார்டு உடனே தந்துடுவாங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணோன்னே. பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா நியூ ஆப் ஃப்ரம் அப்படின்னு நிறையா வளன்னு எழுதியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் அக்ரி கொடுத்துக்கோங்க. ஏஜ் 18க்கு மேலே இருக்கான்னு கேட்டுக்கோங்க. அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மேலே நோ கொடுத்தீங்கன்னா கம்மியாக தான் விளையாட முடியும். இப்போ கேம் ப்ளே பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கேம் ப்ளேயில் லோடிங் ஸ்க்ரீன் போயிட்டுருக்கு. கேம் ப்ளேயில் நிறைய பேர் சொன்னாங்க அந்த எனிமையை சுடச்சில் ரெக்கமையெல்லாம் பறக்குதுன்னு சொன்னாங்க. பார்ப்போம். நம்மளும் ரெக்க மாதிரி பறக்குனா கில் மெசேஜ், இது கில் எஃபெக்ட் செமையாக இருக்கும். சும்மா ட்ரைனிங் மாதிரி தான். விளையாட தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேம் இன்ஸ்டால் பண்ணி காட்டுவாங்களா, அதுதான். நம்ம மெயின் அக்கௌண்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, சும்மா இதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். என் செகண்டரி அக்கௌண்ட்டு கிடையாது. அதனால் இதுலேயே நேரடியாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அதான் கன் எடுக்க சொல்லும். இல்லைன்னா சுடச்சில பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரெக்க தெரிச்ச மாதிரி இருக்கா. கிட்ட போய் காட்டுறேன், இல்லைங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், ரெக்க மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா, இறங்க மாதிரி உழுது. இதேமாதிரி தான் நம்மளுக்கு இந்த கேம்குள்ளேயே இருக்கும். அதேமாதிரி கில் பண்ணச்சில் நம்மளுக்கு கில்லுன்னு வராது, ஃபினிஷ்ட் அப்படின்ட்டு வரும். 1 ஃபினிஷ்ட் 2 ஃபினிஷ்ட் அப்படின்ட்டு வரும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேமுக்கு முன்னாடி கோச்சில் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸில் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கேம் தான் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது சும்மா ட்ரைனிங் தான். பார்த்தீங்கன்னா இது இந்த கில் எஃபெக்ட் காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு இதுக்குள்ளே கூப்பிட்டு வந்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கில் எஃபெக்ட்டு வேறு. அதுக்கப்புறம் கில் பண்ணோடனே நம்மளுக்கு கில் ஒன்றுன்னு வரும்ல, அப்படி கில் ஒன்றுன்னு வராது. எப்படி வரும் தெரியுமா, அந்த கில் ஒன்றுன்னு வராது. வேறு என்னது, ஃபினிஷ்ட் 1 ஃபினிஷ்ட் 2 அப்படின்ட்டு வரும். இனிமேலேருந்து பார்த்துக்கோங்க. இனிமேல் கேமுக்குள்ளே என்னெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு காட்டுறேன். இது லோட் ஆகிட்டு இருக்குது, சரியாக இருக்குது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோவை யூடியூப்பில். நீங்கள் லாபி வரமாட்டேக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு கிடைக்கிது, டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அந்த ஈவெண்ட் சூப்பர் ட்ரெஸ் நம்ம போடுறோம். இன்வெர்ட்டரில் போய் இந்த சொக்கை தந்துருக்காங்க. டைம் லிமிட்டட் தான், சும்மா போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே அலையலாம்ல. பார்த்தீங்கன்னா இது எந்த ஈவெண்ட்னு தெரியுது. பார்த்தீங்களா, அந்த லீக்ஸில் வந்துருந்தால ஒரு இந்தியா பிளாக் கலர் ட்ரெஸ் இந்தியா கொடி போட்டது, அதோட ஈவெண்ட்டு தான். இந்த ட்ரெஸ் வேணும்னா இந்த ஈவெண்ட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். சைடில் மிஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கேம் விளாண்டு இந்த ஈவெண்ட்ஸ்லாம் முடிச்சுக்கலாம். அதே மாதிரி அது எல்லாமே இருக்குது. அந்த மெக்லாரன் ஈவெண்ட்டு ஸ்பின் மட்டும் தான் வரல. மற்றபடி அங்கே பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவில் இருந்த பப்ஜி மொபைலில் இருந்த எல்லா ஈவெண்ட்டுமே இங்கே வந்துட்டு. இது என்ன லாகின் ரிவார்டா? அந்த ஸ்க்ராப்பை பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்ட்டு எழுதிருக்கு. பார்த்தீங்களா, முந்தைய அதிலலாம் பப்ஜி மொபைல் அப்படின்னு எழுதியிருக்கும்.
நம்மளுக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 மினிட் 5 இது அந்த ரிவார்ட்ஸ் அந்த ப்ளே ஸ்டோரில் காட்டியிருந்த தெரியுமா ஒரு ரிவார்ட்ஸு அது. ஒரு ஸ்பின் பண்ணேன், ஒரு பாக்ஸ் இருந்தாங்க, 2 ஸ்பின் பண்ணேன். பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு M416 டைம் லிமிட்டட் அந்த லாகின் பண்ண கொஞ்ச நாளுக்கு 40 நாளுக்கு தருவாவில் ஒரு ஸ்கின்னு, அந்த ஸ்கின் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் தரல. எமௌண்ட்லாம் புதுசு புதுசாக இருக்குது, எல்லாம் பழைய எமௌண்ட் தான், மொக்க எமௌண்ட்டு. நம்ம இப்போ ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இது டைம் லிமிட்டடில் தந்துருக்காங்க M4 நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சப்ளை கிரேட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சப்ளை கிரேட் ஓப்பன் பண்ணி சப்ளை கிரேட்லலாம் இந்த கார்டு மாதிரி இருக்குது தெரியுமா, அந்த கார்டு திரும்பச்சில் பரத்தால பப்ஜி மொபைல்னு எழுதியிருக்கும்ல, இதில் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். இதான் இல்லாமல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸு அதுதான் சேஞ்ச் பண்ணலை அவங்க. ட்ரெஸ்ஸை கலத்தினோடனே உள்ளுக்கு இன்னர்ஸ்லாம் தெரியுமா, அப்படி தான் இன்னும் தெரியுது. என்னமோ மாற்றிட்டேன் நானும் ஒரு மயிரும் மாற்றலை. இது அந்த ப்ராக்டிக்கல் ட்ரில் அந்த ஈவெண்ட் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம், போய் பார்த்துக்கோங்க. சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி எப்படி ஃபினிஷ் பண்ணணும் எல்லாம். இது நோட்டீஸ் தெரியுதா, இந்த 18ஆம் தேதியிலேருந்து அந்த இது 17ஆம் தேதியிலேருந்து இயர்லி ஆக்சஸ் கொடுக்க போகிறேங்கிற அந்த இது, வேறு ஒன்றும் இல்லை. அதான் பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன் சும்மா. இப்போ போய் மிஷின்ஸ் போய் பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு நிறைய இது இருக்குது, அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, கலெக்ட் பண்ணியாச்சு, சூப்பர். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஈவெண்ட்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். ஈவெண்ட்டில் என்னது ஈவெண்ட்லலாம் இப்போ ஒரு ஸ்பின் பண்ணுவோம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு எதுவுமே மாற்றல, இன்னர்ஸ்லாம் இன்னும் தெரிய தான் செய்யுது. அப்படி தந்துடுவேன் இப்படி தந்துடுவேன்ட்டு சொன்னோன்னா ஒரு மயிரும் தரல. ஐயோ ஏஜியை கொடுத்துட்டேனே, மன்னிச்சிக்கோங்க, சாரி. ஏஜி கரன்சியை மாற்றி கொடுத்துட்டேன். சில்வர் இருந்தாங்க, பின்னாடி கார்டு திரும்பிச்சில் பார்த்தீங்களா, பேட்டில் கிரவுண்ட் மொபைல்ஸ் இந்தியா அப்படின்னு கொடுத்துருந்து பார்த்தீங்களா, அதே தான். அப்படி மாற்றிருக்காங்க, நிறைய இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் சேஞ்ச் பண்ணல. அப்படி சேஞ்ச் பண்ணிடுவோம் இப்படி சேஞ்ச் பண்ணிடுவோம்னாங்க, ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. மற்றபடி எல்லாம் நிறைய இது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த கில்லு எஃபெக்ட்லாம் பிளட் மாதிரி தெரியக்கூடாதுன்ட்டு ரெக்க மாதிரி கொடுத்தது, அதுக்கப்புறம் கில்லுன்ட்டு அதெல்லாம் மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றினாங்கன்னு சொன்னோம்ல அதுக்கு முன்னாடி, அதுதான். பார்த்தீங்களா எல்லாம் மாற்றிட்டாங்க. சொன்னோம்ல அந்த ஸ்க்ராப்பில் முன்னாடி எப்படி எழுதிருக்குன்ட்டு, அதான் பார்த்தீங்களா. மற்றபடி எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா டவுன்லோட் பண்ணிட்டேன், அதோட ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதுமே அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன். சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லா ஷேர் பண்ணி விடுங்க, அப்படின்னா நம்ம மேலும் வளர முடியும். கீழே இந்த வீடியோவில் இன்னும் என்னால் முன்னேறணும், எதை பற்றி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோ. பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.